ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டக்காய் பார்க்க இத்தினோண்டு இருந்தால் கூட இதனோட மருத்துவ பயன் பார்த்தா ரொம்ப பெருசு. இது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும், பிளட்டில் கொழுப்பு சேர்ந்து அது ரத்த குழாயிலெல்லாம் படிகிறத தடுக்கும். அதே மாதிரி வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரித்து அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளை ஜாஸ்திப்படுத்தும். ரத்த சோகை இல்லாமல் பார்த்துக்கும், வயிற்று க்ளீனாக வச்சுக்கும், புழு பூச்சிலாம் சேர விடாது, அஜீரணம் இல்லாமல் பார்த்துக்கும். இது மாதிரி ஆஸ்மா, அலர்ஜி இதுக்கெல்லாமும் நல்ல சுண்டைக்காய் சாப்பிட்டுட்டு வந்தால் சீக்கிரம் சரியாயிடும். இது மாதிரி சுண்டைக்காய் வந்து நான் எப்படி இப்படி க்ளீன் பண்ணி காமிச்சேனோ, காம்பை எடுத்து அதை தட்டி இதை மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கணும். நல்லா காம்பெல்லாம் பிச்சிடணும். ஏதாவது ஒரு இதில் வச்சு நசுக்கி அதுக்கு லேசாக கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டோன்னா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், உளுந்து செவந்து வரட்டும். கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப சேர்த்தா கசந்து போயிடும், அதனால் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்தாச்சு. கூடவே வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதை நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பூண்டு, பூண்டு எப்பயுமே நிறைய சேர்த்துக்கிட்டா, உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு வந்து தோல் உரித்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் நிறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். இந்த பூண்டும் இப்பயே சேர்த்துடணும். நான் வந்து கொஞ்சம் ஏதோ கவனக்குறைவில் அப்படி மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் அப்புறமா சேர்த்து நீங்கள் முதலையே சேர்த்துருங்க. இந்த மாதிரி வெங்காயத்தோடையே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம், கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வாரத்துக்கு ஒருக்காவது சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இல்லை சுண்டைக்காய் வத்தல் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் அந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், நான் அப்போ போட வேண்டிய பூண்டவே இப்போ தான் போடுறேன். நீங்கள் வந்து முதல்லையே சேர்த்துருங்க. ஏன்னா வெங்காயம் போடும்போதே பூண்டையும் சேர்த்துடணும். நான் எடுத்து வச்சு போட மறந்து விட்டுட்டேன். சரி, ஆனாலும் வெந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இந்த பூண்டும் நல்லா வதங்கட்டும். இன்னும் ஒத்த பூண்டுலாம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மருத்துவ குணமுள்ள பொருள்கள்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது. நல்லா நல்லெண்ணெய், வெந்தயம் சேர்ந்துருக்கு, பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லது. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினோடனே நம்ம காம்பை ஆஞ்சி தட்டி நல்லா விதை எடுத்து கழுவி வச்சுருக்க இந்த சுண்டைக்காயும் போட்டு இதோட வதக்கலாம். நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முதலே எடுத்து வச்சுட்டு இது அப்புறமா ஊற்றிக்கலாம். அதுக்கு நடுவில் இது நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், குழம்புத்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்ல பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். ஏற்கனவே நல்லா வந்து சுண்டைக்காவும் வதங்கிருச்சு பார்த்திங்களா. இதுலேயே இந்த எண்ணெயிலேயே இதையும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, குழம்பு நிறைய வேணும் அப்படின்னா இப்போ முதல்ல புளி தண்ணி சேர்த்துடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, சின்னதாக எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போயே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். நல்லா
வேகட்டும். இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு 2 பத்த தேங்காய், கொஞ்சம் வெங்காயம் சீரகம் வச்சு அரைச்சி ஊற்றிடலாம். இல்லை நம்மளுக்கு குழம்பு ரொம்ப வேண்டாம் இது போதும் அப்படின்னா இதுவே நல்லாயிருக்கும். நல்லா கட்டியாக வச்சு அழகாக சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நல்ல பூண்டு வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். இந்த சுண்டைக்காவோட சேர்ந்து இந்த புளியெல்லாம் நல்லா ஊறி அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கணும். வச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தால் எல்லாம் நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கெட்டு போகாது, ஏன்னா நம்ம தேங்காய் எதுவும் ஊற்றலை. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அப்படியே வச்சுட்டு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இறக்கி வச்சு இந்த குழம்பு ஊற்றி சுட சுட சோறு வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அப்பா நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் வேறொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.